இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அதன் முதல் வசனத்தை படிக்கிறேன். கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்று அண்டையிலே கண்டு கேட்கிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அப்ப இந்த இடத்துல ஆகார், இவள் ஒரு அடிமை பெண். இவள் ஆபிரகாமின் வீட்டிலே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய்க்கு அடிமை பெண்ணாயிருந்து, பின்பு ஆகார் சாராளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினாலே சாராயே தன்னுடைய புருஷனாயிருக்கிற ஆபிரகாமுக்கு இவளை மறுமனையாட்டியாக கொடுத்து, அதன் பிறகு இவள் கர்ப்பவதியாகிறாள். அந்த சூழ்நிலையிலே இவள் அவளை அற்பமாய் எண்ணுகிறதாக கண்ட சாராய் கடினமாய் அவளை நடத்த ஆரம்பிக்கிறாள். கடினமாய் நடத்த ஆரம்பித்த உடனே அதை தாங்க முடியாமல் இந்த சாராய், இந்த ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிறாள். அப்படி ஓடி போகும் பொழுது கர்த்தருடைய தூதரானவர், அதாவது இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய தூதரானவர் அவளை சந்திக்கிறார். ஓடி போகிற அவளை சந்திக்கிறார். சந்தித்து அடிமை பெண்ணாகிய ஆகாரை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? 2 கேள்வி. இந்த 2 கேள்வியில ஒரு கேள்விக்கு ஆகார் இடத்துல பதில் இருக்கிறது, இன்னொரு கேள்விக்கு ஆகார் இடத்துல பதில் இல்லை. எங்கே இருந்து வருகிறாய், அதுக்கு பதில் உண்டு. என்னுடைய நாச்சியாராகிய சாராயை விட்டு நான் ஓடி போகிறேன். எங்கிருந்து வரேன்னு அவளுக்கு சொல்ல தெரியுது. எங்கே போகிறாய் தெரியாது. எங்கே போகிறாய் என்பது அந்த கேள்விக்கு அவளிடத்துல பதில் இல்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்திலே இப்படித்தான் நம்முடைய காரியம் இருக்கும். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஆண்டவர் கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நம்ம எங்கே இருந்து வருகிறோம் என்கிற ஒரு காரியம் நமக்கு சொல்ல தெரியும், நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல தெரியும். ஆனா எங்க போறோங்கிறது நமக்கு தெரியாது. பல நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம். பல பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதைகள் வருகிறது. அது வரும் பொழுது நம்ம அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம தப்பித்து ஓடுகிறோம். ஆகாரம் மாதிரி பிரச்சனையிலிருந்து தப்பித்து ஓட நினைக்கிறோம். ஆனால் எங்கே போறோம்னு தெரியல. புரியுதா? எங்க போறோம்னு தெரியல. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறாய். நம்ம எங்கிருந்து வரோம்னு தெரிந்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியாதா இந்த ஆகார் எங்கிருந்து வரான்னு? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். என்னைக்குமே ஆண்டவர் ஒண்ணு கேட்கிறான்னு தெரியாம கேட்கிறான்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுலா? நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கேட்பார். ஆதாம் பாவம் செய்து விட்டு தோட்டங்களிலே விருட்சங்களுக்கு பின்பாக மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எங்க இருக்கிறாய் நமக்கு தெரியாதா? தெரியும். எங்கே இருக்கிறாய் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுதிட்டாரு. 2 சீஷர்கள் அதை உணராமல் எம்மாவு என்கிற ஊருக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்து தாமே அவர் பின்னாலேயே போறாரு. உடனே அவர்கள் அவங்கள பார்த்து கேட்கிறார், நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்னன்னு கேட்கிறார். அவங்க பேசிட்டே போகும்போது பின்னாலேயே போய் கேட்கிறாரு, நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்ன? ஏன் அவங்க துக்கமா இருக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியாதா? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த நாட்களிலே எருசலேமில் நடந்ததெல்லாம் அறியாதபடிக்கு நீ அந்நியரோ வெளியூர்காரரா எங்கதான் வந்திருக்கிறீரா? எருசலேம் எவ்வளவு பெரிய காரியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவாகிய
அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த எருசலேம் இந்த நாட்கள் என்ன நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. எவைகள்னு கேட்கிறார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஆக்சுவலா அவரை பத்தி தான் அவர்கிட்டயே சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி எவைகள்னு கேட்கிறார். அப்போ இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் சில நேரத்தில் அப்படி கேட்பார். நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய மனநிலைமை என்ன என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம ஏன் இதெல்லாம் கேட்கிறார் இல்லையா? இதை எம்மாவூர் சீஷர்களுக்கு பின்னால் அவர் போக வேண்டிய அவசியம் என்ன? அல்லது விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த ஆதாமை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? அல்லது இந்த இடத்திலே இந்த ஆகார் இவள் அடிமை பெண் தான். அப்படி இருக்கும் பொழுது இவள் கிளம்பி வீட்டை விட்டு ஓடுகிறாள். அவளை தேடி வந்து அவளை வழிமறித்து நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறதுனா, கர்த்தர் இவங்க எல்லாரையுமே நடத்த விரும்பினார். இவங்க எல்லாரையுமே நடத்த விரும்புகிறார். நடத்த விரும்புகிறதுனாலதான் இவங்களை கேட்கிறாரு. அப்படியே விட்டுடலாம் இல்லையா? ஆதாம் ஒழிச்சுட்டே நீ பாவம் பண்ணல, நீ அங்கேயே ஒழிச்சுட்டே கூட அப்படின்னு விட்டுருக்கலாம். எம்மாவூருக்கு ஓடி போகிறவங்களை எருசலேம்ல இருக்க சொன்னா இவங்க எம்மாவூருக்கு ஓடி போறாங்க, நீங்க எங்கேயோ ஓடி போங்கன்னு விட்டுருக்கலாம். ஆகார் பாத்தீங்கன்னா அடிமை பெண் தானே, சுதந்திரவாளி கிடையாதே இல்லையா? வாக்கு தத்தத்தின் மகள் கிடையாதே. அப்படி இருக்கும் பொழுது அடிமை பெண் தானே, இங்கே போட்டோம் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தேடிதான் வர்றாரு. அடிமை பெண்ணா இருந்தாலும் இந்த ஆகாரையும் ஆண்டவர் தான் தேடி வர்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்து, வேற யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே தேடி வர்றாரு ஆகாரை. இன்னைக்கு சொல்லுகிறேன், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அப்போ இயேசு கிறிஸ்துவை தேடி வந்துதான் இந்த ஆகாரை சந்தித்து கேட்கிறார். அவர் அவளை வழி நடத்த விரும்புகிறார். திசை தெரியாமல் அவள் ஓடுறத கர்த்தர் வந்து விரும்பல. திசை தெரியாமல் எங்க போறன்னு தெரியாம போறத கர்த்தர் விரும்பல. அவளுக்கென்று ஆண்டவரிடத்துல ஒரு திட்டம் இருக்கிறது. அவளுக்கென்று ஆண்டவரிடத்துல ஒரு நோக்கம் இருக்கிறது. அவளுக்கென்று ஆண்டவரிடத்துல ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை அறியாமல் அவள் ஓடி போக நினைக்கிறார். பிரச்சனைகளை கண்டு ஓடி போக நினைக்கிறார். ஆண்டவர் அதனாலதான் அந்த இடத்துல வந்து வழிமறித்து நின்று கேட்கிறாரு, எங்கே போகிறாய்? தெரியல. அவட்ட பதில் இல்லை. நீ போய் உன் சேலண்டையிலே நீ மறுபடியும் அடங்கிடு. ஏன்னா இன்னும் உன்னை உருவாக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னும் நீ உருவாக்க வேண்டிய காரியம் இருக்குது. இன்னும் நீ உருவாக்கப்படணும். அங்கே போய் இருந்து அதன் பிறகுதான் இப்பொழுது அவள் ஓடி போகிற நேரத்தில் அவள் வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடியா இருக்கிறாள். ஆகார் வந்து இந்த குழந்தை பிறக்கல, அவள் ஒரு கர்ப்பஸ்திரியாக இருக்கிறாள், பிரெக்னன்ட் லேடியா இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது இது நீ ஓடி போக வேண்டிய காலம் இது கிடையாது. நீ அங்கே போய் இருக்கணும். அங்கேதான் உனக்கு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தையை கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு நீ அங்க வளர்க்கணும். வளர்த்து அதுக்கு பிறகுதான் நீ இந்த இடத்தை விட்டு நீ புறப்படும். இதெல்லாம் இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இப்பவே ஓடி போனால் தெய்வ திட்டம், தேவனுடைய காரியம் நிறைவேறாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எதுவுமே தானாய் நடக்கல, தற்செயலாய் நடக்கல. உலகத்தின் முடிவு காலத்தில் நடக்க போகிறதான எல்லாவற்றுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். சரியா? நம்ம பல நேரத்தில் நம்ம நினைச்சிடறோம், இது தவறாய் வந்து விட்ட சந்ததியோ. இல்ல இல்ல, ஆண்டவர் வந்து எல்லாத்திலையுமே ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார். எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இந்த சந்ததி தான் இன்னைக்கு இஸ்ரவேலராக இருக்கிறார்கள், அரபியர்களாக இருக்கிறார்கள். ஆகார் என்பது அரபி தேசம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த திட்டத்துலதான் இன்னைக்கு அரபி தேசம் இருக்கிறது. இதனுடைய ஆரம்பம் தான் இந்த ஆகார். இதனுடைய ஆரம்பம் தான் இந்த இஸ்மவேல், பிறக்க போகிற குழந்தை. அப்போ தேவனாகிய கர்த்தர் அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஒருவேளை ஆகார் மாத்திரம் அப்படியே ஓடி போக விட்டிருந்தா இந்த ஆகாருக்கு எந்த ஒரு தரிசனம் இருந்திருக்காரு. என்ன, ஓடி போயிட்டான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தெரியாது. கடைசியில குழந்தை பிறந்திருக்கும்.
அந்த குழந்தையை பத்திரமா அவளால காப்பாற்ற முடிஞ்சிருக்குமோ, பராமரிக்க முடிஞ்சிருக்குமோ, அல்லது அந்த குழந்தையை அவள் சாக கொடுத்திருக்கலாமோ, என்னை விட நடந்திருக்கலாம். ஏன்னா யாருமே கிடையாது, எந்த ஆதரவும் கிடையாது இல்லையா? கொடுக்கப்பட்டதான அவளுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இவனால சர்வைவ் ஆகவே முடியாது. இந்த சூழ்நிலை சர்வைவ் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலே கர்த்தர் இந்த ஆகாரை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தின் நிமித்தம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆகாரை மீண்டும் நீ போய் உன் ஆட்சியாரிடத்தில் அடங்கியிரு. ஏன்னா இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, உன்னை இன்னும் உருவாக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் உன் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய வேண்டி இருக்கிறது, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வணைய வேண்டி இருக்கிறது. இஸ்மவேலை குறித்தும் எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. இஸ்மவேலை குறித்தும் எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் பின்னாட்களிலே இஸ்மவேலுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனே சொல்றார், ஆபிரகாமுக்கே சொல்றார், அவனை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் கர்த்தர் பின்னாட்களிலே சொல்லுகிறார். அந்த குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு நீங்க 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவன் வளர்ந்த பிறகு அவனை அனுப்பிவிடும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார். தான் படைத்த அத்தனை மனிதர்களை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர் செயல்படுகிறார். நாம பல நேரத்தில் சூழ்நிலைகளின் அடிப்படையில் செயல்படுகிறோம். ஆனால் ஆண்டவரோ தம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார். நம்ம என்னைக்குமே சூழ்நிலைகளின் அடிப்படையில் செயல்படக்கூடாது, தேவ திட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதைகள், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான காரியங்கள், இதை நாம முழுமையாய் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழிகளிலே நடந்து ஆண்டவருடைய திட்டத்தை இந்த உலகத்திலே பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். அப்படி நம்ம நிறைவேற்றும் பொழுதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியும். புரிதல். நம்ம சுய சித்தத்துல போகும்பொழுது நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நம்முடைய சுய விருப்பத்திலே நாம் செயல்படும் பொழுது அது தேவ சித்தமா இருப்பது இல்லை. அது தேவ சித்தமா இல்லாத காரணத்தினாலே நம்ம அந்த நேரத்தில் நமக்கு எதுவும் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் அது நமக்கு நரகத்துல கொண்டு போய் நிக்க வச்சிடும். ஆனால் தேவ சித்தத்திலே, தேவ நடத்துதலிலே, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற தமது திட்டத்திலே நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அது நம்மை கண்டிப்பாய் பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். ஆகினால் இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய நடத்துதலை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறாக இருந்தால் குறுக்கிடுவார். நம்ம செய்கிற காரியங்கள் நம்முடைய சுய எண்ணத்தோடு நம்ம சில காரியத்தை செய்யறோம்னா குறுக்கிடுவார். ஆகாருக்கு அது தெரியல, கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறுக்கிடுகிறார். பாருங்க, இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஒரு தூதன் அனுப்பி இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ டைரக்டா நிக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆகாரை இங்கே பார்க்கும் பொழுது சாராய் விரட்டி அடிக்கிறாப்ல. ஆபிரகாம் அந்த இடத்துல ஒண்ணும் செய்யல. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நிக்கிறார், குறுக்க நிக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்ப இது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆண்டவருக்கு யாரையும் அவர் அற்பமாய் நினைப்பதில்லை, யாரையும் அவர் சிறுமையாய் நினைப்பதில்லை, யாரையும் அவர் ஒரு பொருட்டில்லாமல் நினைப்பதில்லை. எல்லாரையுமே ஆண்டவர் திட்டத்தின் அடிப்படையிலே நடத்துகிறார். எல்லாரை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, எல்லாரை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பூமியிலே சிறியவர்கள் பெரியவர்கள் என்று இல்லை, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சகலத்தையும் அவர் செய்கின்றார். ஆகினாலே ஆண்டவருக்கு சிறியவன் பெரியவன் என்றெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் எல்லாரையும் ஒரே முகமாய் நேசிக்கிறார், எல்லாரை குறித்தும் திட்டம் வைக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அந்த திட்டத்தில் நடத்துவதற்கு கர்த்தர் கவனமா இருக்கிறார். சில நேரத்துல தேவ திட்டத்தை அறியாமல் புரியாமல் நம் நடந்தாலும் கூட ஆண்டவர் குறுக்கிட்டு நம்மை தமது திட்டத்துக்குள் இழுத்துக்கொண்டு செல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதனால ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற வழிகளிலே, ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதையிலே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியத்திலே நாம் பொறுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து தெய்வ ஆலோசனை பெற்று நாம் எப்பொழுதும் தெய்வ சித்தத்திலே நடப்பதுதான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆகினால் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் பெரியது. அதனாலதான் இங்க ஆகார் எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்ததான ஒரு பெண் ஆகார். அது நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இதை நினைக்கும் போது இது வரைக்கும் நான் கூட அவ்வளவு யோசிச்சது கிடையாது. யோசிச்சு பாருங்க, இஸ்மவேலின் தாய் இல்லையா? நம்ம நினைக்கிற இஸ்மவேல் அது கர்த்தரை அறியாத ஒரு சந்ததின்னு. ஆனா இந்த ஆகாரை
இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்ல. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறான்னு கேட்கிறார்னா, இது எவ்வளவு ஒரு ஒரு பெரிய விஷயம். கர்த்தர் உண்மையிலேயே ஒரு நோக்கத்தை அங்க வைத்திருந்ததுனால இதெல்லாம் நடக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை நடத்தட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் ஆகார் ஆண்டவரே சாராயை விட்டு ஓடி செல்லும் பொழுது நீங்க குறுக்கே வந்து நின்று, ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டீங்க. எங்கே இருந்து வருகிறாய் என்ற கேள்விக்கு ஆகாரிடத்தில் பதில் இருந்தது. எங்கே போகிறாய் என்ற கேள்விக்கு அவரிடத்தில் பதில் இல்லை. அப்பா ஆண்டவரே, தெரியாது, எங்கே போறோன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர், நீங்க எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று ஆண்டவர் நீங்க தீர்மானித்து இருக்கிறீங்க அப்பா. ஆகினால இது புறப்பட்டு போகிற காலம் அல்ல என்று ஆண்டவர் தீர்மானித்து தெளிவுபடுத்தி, மேலும் அந்த இடத்துல 14 வருஷங்கள் அந்த மகளை வைத்து ஆண்டவரை நீங்க உருவாக்குனீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, உமது நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.